அடுத்ததாக நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் இதுவரை நாம் பார்த்த 3 ஆலயங்களிலிருந்தும் சற்றே வித்தியாசமானது. இதுவரை நாம் பார்த்த ஆலயங்கள் அனைத்திலும் சிவபெருமான் தேவர்களுக்கு எவ்வாறு அருள் புரிந்தார், தேவர்கள் வழிபட்ட சிவபெருமானை நாமும் வழிபடுவதால் என்ன பயன் என்பதைத்தான் பார்த்தோம். ஆனால் நாம் இப்போது செல்லவிருக்கும் ஆலயம் சிவபெருமான் அசுரர்களின் அரசனான நிருதிக்கு எவ்வாறு அருள் புரிந்தார் என்ற நிருதிலிங்க ஆலயத்திற்குத்தான் நாம் செல்லவிருக்கிறோம். இந்த ஆலயம் சாயாகிரகமாகிய ராகு கிரகத்துடன் தொடர்புடையது. இவரை வழிபடுவதால் நமக்கென்ன பயன் தெரிந்து கொள்வோமா? நிருதி பகவான் தீமைகளை அளிக்கும் காவல் தெய்வமாக விளங்குபவர். அசுரர்களின் அரசனாகவே இருந்தாலும் இறைவனின் ஆணையை ஏற்று திசைகளை காக்கும் அஷ்டதிக்கு பாலகர்களுள் ஒருவராக உயரிய பதவியை வகிப்பவர். இறைவன் தன்னை உண்மையாக வழிபடும் எந்த பக்தனாக இருந்தாலும் அவருக்கு பூரண அருளை பொழிவார் என்பதை இங்கு நாம் உணரலாம். தேவாதி தேவன் மகாதேவன் தேவர்களுக்கு மட்டும் அருள் புரிபவன் அல்ல. தன்னை உண்மையாக வழிபடும் யாராக இருந்தாலும், அவன் அசுரனாகவே இருந்தாலும் அவர்களையும் ஆட்கொண்டு அருள் புரியக்கூடிய எளிய தெய்வம் நம் சிவபெருமான். ஈசன் ஒருவரது குலத்தை பார்த்து அருள் செய்பவர் அல்ல, பக்தர்களின் குணத்தை பார்த்து அனுகிரகம் செய்பவர். நிருதி பகவான் தென்மேற்கு திசைக்கு அதிபதியாக திகழ்பவர். இவர் தர்மத்தின் கடவுளான யமதர்மராஜாவுடன் இணைந்து இப்பகுதியை ஆட்சி செய்பவர். அழிவு மற்றும் மாற்றத்தின் குறியீடாக இருந்தாலும் இவர் தர்மத்தை நிலைநாட்டும் நீதிபதியாக செயல்படக்கூடியவர். இவரது உருவம் சற்று அச்சமூட்டுவதாக இருக்கும். அதன் காரணம் நம்முடைய தீய எண்ணங்களையும் எதிர்மறை குணங்களையும் விரட்டுவதற்கே அவ்வாறு அமைந்துள்ளது. இவருக்கு விலங்குகள் எதுவும் வாகனம் இல்லை, மனிதனையே வாகனமாக கொண்டிருப்பவர். இது எதை உணர்த்துகிறது? ஆணவமும் கர்வமும் கொண்ட மனிதனை அடக்கும் தத்துவமாக இது உணர்த்துகிறது. அடிப்படையில் அசுர தலைவனாக இருந்தாலும் நிருதி சிவபெருமானின் தீவிர பக்தன். இவர் வறுமை, துயரம், நோய் மற்றும் நம்மை சுற்றியுள்ள கெட்ட அதிர்வலைகள், கண்திருஷ்டி என அனைத்தையும் நீக்கி வலிமையை அருளக்கூடிய தெய்வம். பூமியின் நிலைத்த தன்மைக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். அதனால்தான் தமிழர்களின் வாஸ்து சாஸ்திரத்தில் இவர் மிக உயரிய இடத்தை வகித்துள்ளார். அதாவது நிருதி மூலை, கன்னி மூலை என அழைக்கப்படும் தென்மேற்கு திசை மிக உயரிய இடம் வகித்துள்ளது. நிருதிலிங்க வழிபாடானது நல்ல உடல் ஆரோக்கியம், செல்வம், புகழ், சந்தான பாக்கியம் ஆகியவற்றை அருள்கிறது. இவை அனைத்தையும் கடந்து மிக முக்கியமான ஓர் அருளையும் வழங்க வல்லது நிருதிலிங்கம். அது மனதிற்கு தெளிவான பற்றற்ற நிலை. பற்றிருக்கும் வரை மனித மனம் அமைதியடைவதே இல்லை. சிந்தித்து பாருங்கள். ஏராளமான செல்வமுள்ள செல்வந்தருக்கு எப்போதும் இழப்பை கண்டு ஓர் பயம்தான். பல உறவுகளில் உழன்று கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு பிரிவை பற்றிய துயரம் தீருவதே இல்லை. பூரண உடல் ஆரோக்கியம் கொண்டவர்களுக்கு நோயை பற்றிய அச்சம் அகழ்வதே இல்லை. இவ்வாறு ஆழமான பற்றானது மனித மனதை அமைதியடையச் செய்வதே இல்லை. பற்றற்ற நிலை என்றால் என்ன? அனைத்தையும் துறந்த துறவு நிலையா? இல்லை. இறைவன் தந்த இந்த வாழ்வினை பூரண ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டும். ஆனால் நாமோ இந்த உலகியல் வசதிகளையும் பொருட்களையுமே மையமாக வைத்து நாம் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நிருதிலிங்க வழிபாடு இந்த பற்றுக்களை எல்லாம் மெல்ல நீக்கி உலகியல் ஆசைகளில் இருந்து நம்மை விடுவித்து மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் அருள்கிறது. இதுவே முக்தியின் முதற்படி. எனவே கிரிவலத்தில் உள்ள நிருதிலிங்கத்தை தரிசித்து உலகியல் ஆசைகளில் இருந்து விடுபட்டு மனதிற்கு தெளிவான பற்றற்ற நிலையை வழங்க வேண்டும் என்று நாமும் வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது கந்தர் அனுபூதியின் 2வது பாடல். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீங்களையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இப்பாடலின் பொருள் கந்தர் அனுபூதியின் 2வது செய்யுளின் முதல் 2 வரிகளில் அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் 6 அற்புத குணங்களை வர்ணித்து பாடுகிறார். உல்லாசன் இறைவன் பேரின்ப பெரும் ஜோதி. முருகப்பெருமான் சத்து சித்து ஆனந்தம் என்று சச்சிதானந்த ஸ்வரூபமாயிருந்து விழிப்புணர்வின் பேரானந்தமாக திகழ்கிறார்.
அவனது மகிழ்ச்சி புறப்பொருட்களை சார்ந்தது அல்ல. இது சுயமான நிலையான ஆனந்தம். நிராகுல துக்கங்கள் துன்பங்கள் அற்றவன் என்று பொருள். அதாவது ஞானமயமானவன் என்று பொருள். அறிவில் தெளிவு இருந்தால் துன்பம் வராது. யோகன் யோகேஸ்வரனாக எப்பொழுதும் யோக நிலையில் இருப்பதை குறிக்கிறது. மேலும் ஆன்மீக பாதையில் செல்லும் சாதகர்களுக்கு யோகத்தின் வாயிலாக தன்னுடனான ஐக்கியத்தை வழங்குபவர் என்று பொருள். இதம் உலகில் வாழும் அனைத்து உயிர்களின் நன்மையை மட்டுமே விரும்புபவன் என்பதை குறிக்கிறது. சல்லாபன் அவன் அன்பாக பேசுபவன். நமக்கு எது நல்லது என்று தெரியாத நிலையில் குருவாக வந்து உபதேசம் செய்பவன் என்று பொருள். வினோதன் இந்த உலகத்தை படைத்து பல திருவிளையாடல்கள் புரிந்து இறுதியில் நம்மையெல்லாம் தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் லீலா வினோதன் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் 6 விசேஷ குணங்களை வர்ணித்து முதல் 2 வரிகளில் பாடுகிறார். கடைசி 2 வரிகளில் சகல பற்றுக்களையும் கடந்த நிலையை, அதாவது பதி, பசு, பாசம், வாக்கு, மனம், காயம் என்ற அனைத்தும் செயலிழந்து நான் என்னும் ஜீவபோகம் இழந்து ஆன்மா இறையுடன் ஒன்றுபடும் பேரானந்த பெருநிலையை எனக்கு நீ உபதேசிக்காவிடில் வேறு யார் எனக்கு உபதேசிப்பார் முருகா, சுரபூபதியே என்று ஏங்கி வேண்டுகிறார். அருணகிரிநாதர் நாமும் இவ்வாறு முருகனிடம் உபதேசம் பெற வேண்டும் என்பதை கந்தர் அனுபூதியின் 2வது செய்யுளின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்.